அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிய காலை வணக்கம் எல்லாருக்குமே. இந்த காலை பொழுது நாங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தில் வெரப்பாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். நேற்று நைட்டே சாய் அபியங்கர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு லிரிக்கல் வீடியோ வரும்னு. பட் ஓகே, அந்த டைம் நான் வரல. மேபி நைட் டைம் நான் பார்த்துட்டே இருந்தேன். 1 ஹவருக்கு ஒருக்கான பார்த்துட்டே இருந்தேன். பட் ஐ டென்ட் கெட் எனி அப்டேட். பட் அதை தாண்டி இந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் நினச்சிக்கிட்டேன் மேபி ஈவினிங் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ எதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வெரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இஸ் ரெடி. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறது சாய் அபியங்கர் அண்ட் அறிவு. ஸோ த ரப் போர்ஷன் இஸ் டன் பை தியோ. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோன் பி. அண்ட் நான் இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எதுலேயுமே பார்க்கல. ரிலீஸ் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். எதுலேயுமே பார்க்கல. பிகாஸ் ஆடியோ லான்ச்சில் பல பேர் தேவா ஃப்ளெக்ஸிங் வித் தி சாங். டில் டேட் இந்த பாட்டோடைய ஃபுல் வெர்ஷன் நான் கேட்டது கூட இல்லை. இதான் உண்மையான விஷயமே. நான் இதுக்கு வீடியோ கூட பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள். இதுக்கு நான் வீடியோவே பண்ணலை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்து கேட்க போகிறேன். பார்த்துட்டு வந்துடலாமா இந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப பேசிட்டோமோ தெரியல. பட் இன் தி சென்ஸ் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் கருப்பு இந்த படம் இந்த படத்தோட டிரெக்டர் ஆர்ஜே பாலாஜி, சாய் அபியங்கரோட மியூசிக், சூர்யா மற்றும் த்ரிஷா லீட் ரோலில் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பாட்டில் கேட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயம் பற்றி பேசுவோம். ஆரம்பிக்கலாம் மக்களே. ஆனால் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்களால் கிடச்சிரும். அண்ட் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பாடல பார்த்துட்டும் கேட்டுட்டும் வரலாம். அண்ட் 3, 2, 1 and here we go. இந்த போர்ஷன் தானா? இது தெரியாம போச்சு. அதுதான் ஒரு சில ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் கேட்டதுல இந்த போர்ஷன் இங்கே தான் வரணும் தெரியல. இந்த ஒரு விஷயமா literally unexpected.
வழி மறிக்காதே. சீரியஸாக சொல்கிறேன், பாட்டு நல்லா இருக்குது. பட் இன்கேஸ் சவுண்ட் மிக்சிங்கில் ஏதாச்சும் குவாலிட்டி பிரச்சனை இருந்தால் மேபி அதை நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் கொஞ்சம் தோணுச்சு. வாவ், தேயோ அன்னைக்கு அந்த ரேப் போர்ஷன், ஐ டோன்ட் நோ ஹூ ஹேஸ் rendered that portion. லிட்ரலி அந்த ஒரு சேஞ்சோட நல்லா இருந்துச்சு. என்னங்க ஒரு சீரியஸான ஒரு என்ன கிளைமேக்ஸ்க்கான ஒரு பாடலான்னு கூட எனக்கு தெரியல. இது எப்படி வந்து எலிவேட் ஆக போகுது தியேட்டரில். எனக்கு என்னென்னா ராவண மகண்டா வந்து இருக்குல்ல, ராவண மவன்டா, யோ வாயும் கொடருது. ஸோ ஜனநாயகன் அந்த பாட்டு எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. பிகாஸ் அந்த பாட்டும் அந்த படத்துக்கான ஒரு மெயின் கோர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டை அப்படித்தான் இருந்துச்சு, எலிவேஷன் சாங் தான். அண்ட் இதுலையும் நாங்கள் பார்த்தோம்னா சூர்யா சாருக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீன்ஸ் அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு லைக் அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகிற மாதிரி காட்டுறாங்கல்ல, ஒரு காட்டு வழி பாதையில். ஸோ வந்து இது கிளைமேக்ஸ்க்கான ஒரு பாடலான்னு தெரியல. அண்ட் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இவ்வளோ நாள் சடாரின்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இது எதுக்கு என்ன இதுனா. இப்போ வரைக்கும் அந்த பாட்டை இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். நீங்கள் நம்புங்க எல்லாருமே. நான் இப்போ தான் அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வெரப்பாவோட இந்த ஒரு 1 minute சம்திங் ரிலீஸ் பண்ணியிருந்தார் போல் அந்த டைமில். நான் அதை கூட பார்த்து வீடியோ கூட பண்ணலை. பட் ஹோப்ஃபுல்லி அண்ட் தேங்க்ஃபுல்லி பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி. அண்ட் அறிவோடைய போர்ஷன் லைக் அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக என்னதான் சாய் அபியங்கர் வந்து கத்தி பாடினாலும் அறிவோடைய வோக்கல்ஸ் வரும்போது சம் சார்ட் ஆஃப் ஒரு இம்பேக்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அண்டு வரிகளும் கூட ரொம்ப நல்லா அருண் ஸ்ரீனிவாசன். ஸோ நாளைக்கே சாய் அபியங்கரோட ஃப்ரெண்டுன்னு கூட தெரியல, எல்லா இதுலேயும் இவர் இருப்பார். ஸோ இஸ் லைக் ஒன் ஆஃப் லைக் பார்ட் ஆஃப் ஹிஸ் டீம். அந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் ஜிகே விஷ்ணு, இந்த டிஓபி, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுன்னா போன வீடியோ ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பேன். ஹீ இஸ் தி பர்சன் ஹூ அந்த டைமில் லைக் மெர்சலுக்கு, ஜவான், இந்த மாதிரி பல பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரெட் கலர் தீம் வந்து ஹிஸ் ஸ்பெஷல் ஐகானிக் ஒரு ஸ்டஃப். அவர் வந்து அந்த விஷயத்த இதுலேயும் அடாப்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ராத்திராசனில் பார்த்துருப்பீங்க கற்பா கூடவா. அண்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பாட்டிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த 3 பாட்டிலையும் லைக் அது கூட காட் மாட் அப்படியே இருந்தாலும் பியூராக லைக் சாமிக்கான பாடலாம் ராத்திராசன் அண்ட் கற்பா கூடவா. அண்ட் இந்த ஒரு பாட்டும் காட் மாடாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் 4 பேர் நாட் ஈவன் இன்க்ளூட் இந்த மூவி. ஸோ இந்த 2 பாட்டும் லைக் ஒரு விதமான ஒரு எலிவேஷன், கொஞ்சம் தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ராத்திராசன் அதை விட நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா அது லூப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கேட்கக்குள்ளே ஒரு மெய் சிலுக்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்குது. அது ஏனோ தெரியலை, அந்த சாமியோட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. அது எனக்கு மட்டும் தான், உங்களுக்கு மட்டும் தெரியலை. அண்ட் கற்பா கூடாவும் அதே தான். அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் சாங், ஃப்ரம் கம்பேரிசன், ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா இருந்தால் இந்த பாட்டில் வந்து லைக் எப்படி லைக் சூர்யா சாரோடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் வேறு சொல்லியிருந்தாங்க. அயன் அண்ட் சம்திங் இன்னொரு படத்தோடைய லைக் நாங்கள் மிஸ் பண்ண சூர்யாவை இதில் பார்க்க போகிறோன்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் இதாக இருக்குமான்னு தெரியலை. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரா லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து இந்த விஷயத்தான் வெயிட் பண்ணி. நாளைக்கு படத்தோட ரிலீஸ் வேறங்க, படத்தை பார்க்க முடியாதேங்க அதுதான் கவலையே. நெக்ஸ்ட் வீக் தான் இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இருக்க நாடு அப்படி தான். ஸோ கொஞ்சம் லேட்டாகி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அண்ட் போகிறவங்க போயிட்டு பாருங்கள். இந்த படமோடைய வெற்றி, ஆர்ஜே பாலாஜியோடைய கதை. ஏன்னா அன்றைக்கி ட்ரெய்லர்லேயே வந்து அவ்வளோ செட் ஆகலை, எதுக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனாக இருக்காரு. நானுமே இதை யோசிச்சேன், எதுக்கு ஆர்ஜே பாலாஜி வந்து வில்லனாக்கா. பட் ப்ராப்பரான ஒரு ட்ரெய்லர், அதுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து வெளியிடலை. லைக் அதுக்குள்ளே எந்த ஒரு ரிவீல் ஆகலை பிளாட் எதுவுமே. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி ரிவீல் பண்ணி டீகோட் பண்ணி எதுக்கு என்னமோ படத்தை நாங்கள் எடுத்த மாதிரி பார்க்குறோமா, பார்த்த விஷயத்தை வந்து மட்டும் பேசணும்னா இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. எனக்கு அதுதான் என்னோட மெயின் ஒரு ஐடியல் வியூ. என் கண்ணுக்கு இவ்வளோ தான், இதை தாண்டியெல்லாம் நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தட்ஸ் வாட் ஐ மென்ட். அண்ட் அதுதான் தட் இந்த பாட்டோடைய ஒரு வைப். ஞானஜகன் சாமி பாட்டு, கருப்பு சாமி மறுபடியும் வந்து இறங்க போகிறாருன்னு தான் நினச்சேன். பட் நோ, திஸ் இஸ் ஃபார் சூர்யா சார்ஸ் ஃபேன்ஸ். இந்த ஒரு பாட்டு அப்படி தான் இருந்துச்சு. அண்டு இந்த வரிகளும் கூட அப்படியே தான் இருந்துச்சு, லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக. அதோட இந்த மியூசிக்கல் ஃப்ளோ வந்து சாய் அபியங்கர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா, ஒரு போர்ஷனுக்கு அந்த மியூசிக்கோடைய அந்த ஒரு சட்டிலாக போகுது, ஓகே கேட்கக்கூடிய அளவு. திடீர்னு ஒரு பீக் ஏற்றுறாரு, மறுபடியும் போயிட்டு ரப் போர்ஷனில் வந்து அகெயின் ஹீ சென்டிங் அப் வித் ஹிஸ் வாய்ஸ். அண்ட்
இதுக்கு வந்து நல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி ஹோல் ஆல்பம். நான் அது எல்லா வீடியோஸும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். ஆனால் இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா இதான் கடைசி அப்டேட்டாக இருக்க போகுது இந்த கருப்போட இதுக்கு. அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸையும். ஸோ ஐம் லிட்ரலி தேங்க்ஃபுல் அண்ட் ஸோ ஹார்ட் வார்மிங். இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து லைக் எல்லா அப்டேட்ஸையும் பார்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. பட் மியூசிக் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஒன்று இருக்குது. கண்டிப்பாக சாய் அபியங்கரோட மியூசிக் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பாட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தால் தான் படத்தையும் வச்சு ஓகே சாய் வந்து பாடலே நல்லா பண்ணிக்க. ஓகே பிஜிஎம்மும் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அனிருத்தெல்லாம் வந்து பாட்டு போட்டாலே பிஜிஎம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் அவர் பண்ணி தந்தார்னா சூர்யா சாருக்கு இது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த படத்தோட வெற்றி வந்து நாளன்றைக்குள்ளே லைக் ஒரு கண்ணு கெட்ட தூரத்தில் வெற்றியப்பாடா பணம் வந்து ஒரு அளவுக்கு போகுதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போதும். ஏன்னா கங்குவா ரெட்ரோ அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் கூட தட் வாஸ் ஒரு அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டுக்கு போகலை. ஸோ ஒரு ரிப்போர்ட் மட்டும் தான் அந்தளவுக்கு போயிருக்கும். பட் ரெட்ரோலாம் பல பேருக்கு செட் ஆகலாம், நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த படத்தில் வந்து இப்படியான விஷயங்கள் இருக்குது. பாடல் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்காகட்டு உங்கள் கைக்கு நான் விடுறேன். என்ன விஷயங்கள்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள். நான் வந்து அந்த பாட்டுக்கு அப்பாற்பட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னா கூட நீங்கள் வந்து அது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா போன வீடியோஸில் சொல்ல முடியலை, அதுதான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான். அண்ட் இந்த பாட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு நான் சொன்ன அந்த மெயினான விஷயங்கள் தான். இதை தாண்டி வந்து நாங்கள் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு மியூசிஷியனை லைக் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு என்ன சொல்கிற மியூசிஷியன் வச்சுப்போமே, நமக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாமே. இதை தாண்டி நீங்கள் இந்த வரி இப்படி இருந்துச்சு, இந்த வரியெல்லாம் இப்படி இருந்துச்சுன்றதை வந்து சொல்ல முடியலை. ஏன்னா நான் இந்த பாட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கேட்குறேன். இதான் உண்மையான ஒரு இது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே தட்ஸ் இட். இதை தாண்டி எதுவும் இல்லை. என் கருத்துக்களுக்கு கண்ட்ராஸ்டிங்காக நீங்கள் ஏதாச்சும் கருத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நாளைக்கு இந்த படத்தோடைய வெற்றிக்கு ஐ மீன் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய்ட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். இந்த படத்தை வெற்றி அடைய போகிறது நாங்கள் தான். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் விஷிங் தி கருப்பு டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இன்னொரு புத்தம்புதிய ஒரு வீடியோ நான் மறுபடியும் சந்திப்பேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டான் அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கையில் கிடச்சிடும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்களும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம் என்பதை கூறிவிட்டு நான் விடை பெற்று சென்று வருகிறேன். திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.